தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த என்ன தலைப்பு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம அடுத்த தலைப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருமே நம்ம கரும்பு சாப்பிடுறோம் இல்லையா? தேவையுள்ளதை எடுத்துக்கிறோம், தேவையில்லாததை விட்டு அழிச்சிடுறோம், அப்படிதானே? ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கல்வி, இது கெட்ட கல்வி அப்படின்னா எதுவுமே கிடையாது. களவும் கூட கற்று மற அப்படின்றதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லையா? அப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 5 நம்ம 10 பாட்டுல இதுக்கு முன்னாடி கார் 40 பார்த்துருக்கோம். போன வீடியோல நம்ம போட்டோம். நிறைய மாணவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சரிங்களா? இப்ப நம்ம 2வதா 10 பாட்டின் தொடர்ச்சியில இருக்கக்கூடிய 5 சொல்லக்கூடிய கருத்து என்ன, எதுக்காக இந்த நூல் எழுதுனது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 5 ஆசிரியர் மாறன் பொறையனார். இந்த மாறன் பொறையனார் 5 உள்ளடக்கத்தை எதெல்லாம் சொல்றாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். மாறன் பொறையனார் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. பாடல் 50 பாடல்களை கொண்டது. 50 பாடல்களை கொண்டது. திணைக்கு 10 பாடல்களின் வீதம். 5 திணைகளுக்கும் 50 பாடல்களை கொண்டதுதான் இந்த 5 என்ற நூல், சரிங்களா? அடுத்து திணை 5 திணைகளையும் உள்ளடக்கியது. திணை நம்ம சொன்னோம் இது அகத்திணை பாடல் தான், ஆனா 5 திணைகளையும் உள்ளடக்கியது. எது? 5 சரிங்களா? இப்ப இந்த திணையோட வைப்பு முறை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசைப்படுத்தும் பொழுது நிலங்கள் எவ்வாறு பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுதான் திணையோட அடுக்கு முறை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 5 திணை வைப்பு முறை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முல்லை திணை, 2 குறிஞ்சி, 3 மருதம், 4 பாலை, 5 நெய்தல், சரிங்களா? 4 பாலை, 5 தான் நெய்தல். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். உள்ளடக்கம். முல்லை திணையின் முதல் பாடல் எதை உள்ளடக்கியது அப்படின்றத நான் சொல்றேன். முல்லை திணையின் முதல் பாடல் மேகத்தை வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதுதான் 5 கருத்து. முல்லை திணையின் முதல் பாடல் மேகத்தை இறைவனுக்காக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மழை வரும் பொழுது வர்ண பகவானே மழையை இறக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு வட்டார மொழி தான் இல்லையா? அப்ப வர்ணன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா மலைக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இப்ப திருமால் கருத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேகம் கருத்து வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க பாரு. மேகம் கருக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா திருமாலுடைய வேலை. திருமாலை போல மேகம் கருத்து, சரிங்களா? ராமாவதாரத்துல ராமன் 10வது அவதாரமா திருமால் அவதாரம் எடுக்கும் பொழுது ராமனோட மேனி எப்படிப்பட்ட மேனியா போயிடும் அப்படின்னா கருத்து போய்விடும் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்றோம், சரிங்களா? திருமால் கருத்து, முருகன் கைவேல் மின்றது யாருடைய தெய்வம்? முருகனின் தெய்வம். மின்னி வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முருகா அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியா? முருகன் கைவேல் மின்னி, சிவன் கொன்றை மலர் போல மலர்ந்து மேகம் மேலே எழுந்து வருகிறது என்ற அழகான உவமை இங்கு வர்ணனை செய்யப்படுகிறது 5 முல்லை திணையின் முதல் பாடலில் இது வர்ணனை செய்யப்படுகிறது.
அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சுனையில சிறிதளவே நீர் காணப்படுகிறது. அங்க யார் மட்டும்தான் குடிக்க முடியும் அப்படின்னா, அங்க மேய்ந்து வரக்கூடிய பெண்மானும் ஆண்மானும் வருகிறது. ஆனால் ஆண்மான் முதலில் கண்டது எதை? அந்த சுனை நீரை. பெண்மான் பருக வேண்டும் என்பதற்காக ஆண்மான் அந்நீரை பருகவில்லை. ஆண்மான் விட்டு கொடுக்கிறது. ஆனாலும் ஆண்மானுக்கு ஒரு எண்ணம், ஆகா நம்ம குடிக்காம பெண்மான் நீர் அருந்தாது. அப்பொழுது ஆண்மான் என்ன செய்கிறது என்றால், குடிப்பதை போல குளத்தில் வாயை வைத்து கொண்டது. பெண்மான் வயிறார நீரை அருந்தியது அப்படின்ற ஒரு அழகான செய்தி 5:50 வெளிக்காட்டப்பட்டுள்ளது. சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி, சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமாந்தன், பிணைமான் இனிதுண்ண வேண்டி வயிறார அது குடித்து செல்ல வேண்டும் என்று எண்ணி கலைமாந்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர். ஆண்கள் தான் விட்டு கொடுப்பாங்க, பெண்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு செய்திய கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. உள்ளம் படர்ந்த நெறி. கள்ளத்தின் ஊச்சும் என்பது தமிழில் உறிஞ்சும் என்று பொருள். ஊச்சும் என்ற வார்த்தை தமிழில் உறிஞ்சும். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இது என்ன கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படின்னா, நெட்டு தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஊச்சும் என்றால் எதனை குறிக்கும்? உறிஞ்சும் என்பதனை குறிக்கும். சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்ற ஒரு அழகான ஒரு சுனை நீரை வைத்து பெண்மானும் ஆண்மானும் அது விட்டு கொடுத்து செல்கிறது என்பதை 5:50 விளக்கி செல்கிறது. 5:50 மரபு குறிப்பு என்ன சொல்கிறது? 5:50 காணப்படும் திணைக்கு 10 பாடும் முறை. 5:50 காணப்படும் திணைக்கு 10 பாடும் முறை பழைய மரபு. ஏதாவது ஒரு நூல் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் நமக்கு. திணைக்கு 10 பாடல்களின் வீதம் பாடப்படுவது 500 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது 500 தாக்கம் எனலாம் அப்படின்றார் ஆசிரியர். 500 தாக்கம் எனலாம். இப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இறைவர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா வாழ்த்தி பாடுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன நூற்பா சொல்றாங்க. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மையவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும். நல்லா கவனிங்க. மாயோன் மேய காடுரை உலகமும். சரிங்களா? மாயோன்டா காடு, முல்லைக்கு இறைவன். சரியா? சேயோன் மேய மையவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகம் நெய்தல். சரிங்களா? முல்லை, குறிஞ்சி, மையம் குறிஞ்சி மலை. சரியா? தீம்புணல் மருதம், பெருமணல் நெய்தல். அப்ப ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இறைவன்களை உள்ளடக்கியதுதான் 5:50. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. தொல்காப்பிய நூற்பாவில் மேவிய, மேய அப்படின்ற பொருளுக்கு மேவிய, மேவியனா என்ன பொருள் அப்படின்னா பொருந்திய. மேவியனா பொருந்திய. அதாவது இந்த நூற்பாவை பொறுத்த வரைக்கும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என வைப்பு முறையில் திணைகளை மாறன் பொறையனார் வைத்துள்ளார். நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு சொல்லப்பட்ட திணை வைப்பு முறை வேற மாதிரி இருந்துச்சு. பாலை நெய்தல்னு சொன்னாங்க. ஆனா இங்க மாறன் பொறையனார் இந்த நூற்பாவுல தொல்காப்பிய முறைப்படியே மாத்திருக்காரு. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல்னு சொல்லி மாத்திருக்காங்க. அது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா?
சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இதுதான் 5 அழகான ஒரு செய்தி. மேலும் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.